ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி எதில் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கிளாஸ் 12 சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் சாப்டர் ஃபிசிக்ஸ்லேருந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட டவுட்ஸும் கேட்ட கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து Feb 27 அண்ட் March 1 நம்ம வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கிளாஸ் 10 and 12 நம்ம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயருக்கு சிபிஎஸ்சிக்கு அதில் நீட்டும் சேர்ந்து வந்துடுது, நீட் அண்ட் ஜேஇ plus CBSE. okay, so physics, chemistry and maths we are doing. okay, so கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th பண்ணுறோம், 12th பண்ணுறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் கேரண்டீடு, நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணலாம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, ஸோ இவர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் கான்செப்ட்ஸில் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நான் இதுமாதிரி டெய்லி வீடியோஸில் குயிக்காக நான் உங்களுக்கு அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஓகே ரைட், கவனிங்க. ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபஸ்ட்டுன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னெட்யூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும், இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்ப்ளீட்டாக ஒரு கான்ஸ்டன்டான எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது தான் அர்த்தம். அப்படின்னா தான் அது பேர் யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் என்டையர்லி கான்ஸ்டன்ட், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், தட் இஸ் டைரக்ஷன், எல்லா வெக்டருக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 10 நியூட்டன் per கூலும், 100 நியூட்டன் per கூலும், அதுதான் வந்து மேக்னிடியூட், ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபீல்ட். ஸோ எல்லாமே எல்லா இடத்துலையும் சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் யூனிஃபார்ம் ஃபீல்ட், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட்னு. இது எப்படி வெக்டார் ஃபார்மில் எழுதுவாங்க அப்படின்னா ஜென்ரலி இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் இஒய் ஜே கேப்ன்றது தான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, ஸோ வெக்டார் வந்து எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் இஒய் ஜே கேப், Z இருந்துச்சுன்னா ப்ளஸ் இசட் கே கேப்னு எழுதுவாங்க. இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கும்னா இந்த இஎக்ஸும் இஒயும் கம்ப்ளீட்லி ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட் இஸ் இஎக்ஸ் அண்ட் இஒய் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் இ வெக்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியும். அப்போ தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி, கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா இந்த இஎக்ஸ் அண்ட் இஒய் இருக்கு இல்லையா, இதில் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைம் எக்ஸ் ஒய் செட். ஸோ எக்ஸ் ஒய் செட்னா பொசிஷனு, டீனா டைம், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அது பேர் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரி சார், இது டயக்ராம் படி எப்படி சொல்கிறது, எப்படி லைன்ஸ் இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா சிம்பிளி ஐ வில் சே. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது போட்டிருக்கேன் பாருங்கள், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கா ரெண்டு லைன்ஸுக்கும், அடுத்தடுத்த லைன்ஸுக்கு. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் இந்த ரெண்டு லைனுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெப்ரசன்டேஷன் தான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ டைரக்ஷன் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது and at the same time distance between the field is also equal. so நம்மளுக்கு வந்து you choose a point A, B, C, எந்த இடத்துல எடுத்தாலும் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் EA, EB அண்ட் EC எல்லாமே என்னது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அது யூனிஃபார்ம் ஃபீல்டு. இப்போ இப்படி எல்லா ஃபீல்டுமே என்னது டவுன்வர்டு பார்த்துருக்கு ஒரே டைரக்ஷனில், அட் த சேம் டைம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் ஆல்சோ ஈக்குவல். அதே மாதிரி ஃபீல்ட் லைன்ஸ்லாம் மேலே பார்த்துருக்கு அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் வாட், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெக்டார் ஃபார்முலா எப்படி இருக்கும், நம்ம இஎக்ஸ் அண்ட் இஒய் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அது எப்படி இருக்கும்னா இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i கேப். ஓகே, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 2i கேப்பு, இஎக்ஸ் இருக்க இடத்துல 2 இருக்குது, இஒய் இருக்க இடத்துல எதுவுமே இல்லை. தட் மீன்ஸ் வாட், 2i கேப்னா 0j கேப்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இது 2, அது 0, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அதே மாதிரி -2 +2, ஓகே, இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ எவ்ரி திங் ஷுட் பி கான்ஸ்டன்ட் ஃபார் அ யூனிஃபார்ம் ஃபீல்ட். அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் ஃபீல்ட் ஜென்ரலாக எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரலல் பிளேட்ஸ், ஒரு பிளேட் பாசிட்டிவ் இன்னொரு பிளேட் நெகட்டிவ், ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபீல்டு எப்பவுமே என்ன ஃபீல்டாக இருக்குன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்பவுமே யூனிஃபார்ம் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே பாசிட்டிவ் டெர்ம்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் பார்த்தா இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் ஃபீல்டு எங்கே ஜென்ரலாக இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரலல் பிளேட்டுக்கு நடுவில் இருக்குது. சரி, இப்போ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா அதுக்கு ஆப்போசிட், நம்ம யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு என்னென்னலாம் சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட். இதுலேயும் இட் இஸ் ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி பிகாஸ் இட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான், பட் இட்ஸ் நான் யூனிஃபார்ம். அதுக்கு என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஒய் செட்டை டிபெண்ட் பண்ணும், இல்லை டைமை டிபெண்ட் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஸோ பாருங்கள், இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை. போன தடவை லைன்ஸ் எல்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு, டைரக்ஷன் சேமாக இருந்துச்சு. இங்கே வந்து டைரக்ஷன் சேமாக கிடையாது. இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. எங்கெல்லாம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ இந்த டிஸ்டன்ஸு அந்த இடத்துல ஃபீல்டோட வேல்யூ என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பாயிண்ட் நான் ஏன்னு கூப்பிட்றேன், இந்த பாயிண்ட் நான் பின்னு கூப்பிட்டேன்னா இந்த இடத்துல ஃபீல்ட் லைன்ஸ் கேப் அதிகமாக இருக்குல்ல, இங்கே ஃபீல்ட் லைன்ஸ் கம்மி கேப்பில் இருக்குது. ஸோ வி கேன் சே EA இஸ் கிரேட்டர் தென் EB. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் ஃபீல்ட் லைன்ஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இட்ஸ் ட்ராவலிங் ஆன். அதே மாதிரி பெஸ்ட்டு ஃபீல்ட் லைன்ஸ் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சார்ஜை சுற்றி பார்க்கலாம். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், சுற்றி ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே அவையே பார்த்துருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை, இந்த இடத்துல ஃபீல்ட் லைன்ஸ்லாம் தள்ளி தள்ளி இருக்கா. ஸோ இட்ஸ் அ நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட், டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இட்ஸ் கோயிங். அதே மாதிரி டைபோலால் கிரியேட் ஆகுறது -q +q, இதுவும் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி ஒரு நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 2i கேப்னா
யூனிஃபார்ம் ஃபீல்டு. பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது 2x i கேப்னு இருக்குது. திஸ் கம்ஸ் அண்டர் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஓகே, ஸோ எக்ஸ் ஒய்யை டிபெண்ட் பண்ணுது, இல்லை டைம் டிபெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? ரைட், இந்த ப்ராப்ளம் கவனிங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு. இட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டயக்ராம் கரெக்ட்லி ரெப்ரசன்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் டூ சார்ஜ் பிளேட்ஸ் இஃப் அ நியூட்ரல் கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த பிளேட்ஸ். நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு பாசிட்டிவ் பிளேட்டுக்கும் நெகட்டிவ் பிளேட்டுக்கும் நடுவில் என்ன ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படின்ட்டு. இட்ஸ் கோயிங் டு பி a யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ் பிளேட்டு, இது வந்து நெகட்டிவ் பிளேட்டு. ஸோ நடுவில் வந்து ஒரு நியூட்ரல் கண்டக்டர் இருக்குது. நியூட்ரல் கண்டக்டர் இருக்குது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகே, ஃப்ரீ சார்ஜஸ் ஆர் கோயிங் டு பி தேர். ஸோ இப்போ ஜென்ரலாக இந்த நியூட்ரல் பிளேட் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? கண்டக்டர் பிளேட் இல்லைன்னா ஃபீல்ட் லைன்ஸ் நேராக வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மட்டும் வந்துட்டு முடிஞ்சிடும். கரெக்டாக? இது வந்து எப்போ ஜென்ரலி வென் நோ கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன். ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா we are going to have a நியூட்ரல் கண்டக்டர் இன் பிட்வீன். ஸோ இப்போ எப்படி ஆகும் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் பிளேட் இல்லையா? ஸோ இது வந்து நியூட்ரல். ஸோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் எந்த பக்கம் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி இன்டியூஸ் டுவர்ட்ஸ் வாட்? பாசிட்டிவ் பிளேட். அதே மாதிரி நெகட்டிவ் டுவர்ட்ஸில் என்னெல்லாம் வந்துடும்? பாசிட்டிவ் இஸ் கோயிங் டு பி இன்டியூஸ்ட். ஓகே, இன்டியூஸ்னால் உருவாயிருக்கு. தட் இஸ் பாசிட்டிவ்லாம் ஒரு சைட் பக்கம், நெகட்டிவ்லாம் ஒரு சைட் பக்கம் வந்திருக்கு. இப்போ ஃபீல் லைன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஃபீல் லைன்ஸ் வந்து பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவில் போய் எண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அதனால் ஃபீல் லைன்ஸ் இங்கே எப்படி வரப்போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கம் அண்ட் பாசிட்டிவ்லேருந்து ஃபீல் லைன்ஸ் நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ்லேருந்து திரும்ப என்ன ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு கோ டு த நெகட்டிவ். ஓகே, சில ஃபீல் லைன்ஸ் இட் ஆல்சோ கோஸ் டு த டைரக்ட்லி டு த நெகட்டிவ் பிளேட். ஸோ இப்போ இந்த ஃபீல் லைன்ஸ் வந்து எதில் ரெப்ரசன்ட் ஆகுதுன்னு பாருங்கள். டயக்ராமில் வந்து இந்த நியூட்ரல் கண்டக்டரை சின்னதாக கொடுத்துருக்கான், பட் உங்களுக்கு பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். இவ்வளோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஓகே, ஐ பிலீவ். ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஃபீல் லைன்ஸ் எது ரெப்ரசன்ட் பண்ணது கரெக்டாக அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். டவுட்ஸ் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுன்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கவனிங்க. வி ஆர் ஹேவிங் அ டூ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் P and Q having the same charge but different masses. நம்மகிட்ட எத்தனை சார்ஜஸ் இருக்குது? P and Qன்னு சொல்லிட்டு ரெண்டு சார்ஜ் இருக்குது. They are going to have equal amount of charges. So QP and QQ it's going to be Q அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சார்ஜஸ் பட் having different masses. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க it's going to have different masses. So different masses MP is not equal to MQ. Different masses starts from rest. So இந்த ரெண்டு சார்ஜஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா it starts from the rest. Okay, and travels equal distance in a uniform electric field. So uniform electric field in time TP and TQ it travels how much distance? Equal distance அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரெஸ்ட்டில் இருக்குன்னு they are mentioned. So in uniform electric field it travels equal distance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, ரெண்டு சார்ஜுமே ஈக்குவல், மாஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு சார்ஜ் P and Q நான் ரெஸ்ட்டில் வச்சுறேன். போத் சார்ஜஸ் ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரெஸ்ட். they are going to travel equal distance அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கான். சார்ஜ் P வந்து இட்ஸ் கோயிங் டு ட்ராவல் இன் எவ்வளோ டைமில்? TP டைமில் D டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, இது TQ டைமில் D டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. ஸோ ரெண்டு சார்ஜுமே ரெஸ்ட்டில் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? P and Q. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு சார்ஜுமே என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகும்? ஃபீல்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜஸ் எப்பவுமே ஃபீல்ட் டைரக்ஷன்லையும், நெகட்டிவ் சார்ஜ் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இங்கே வந்து Pயில் இனிஷியலி ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து D டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. இங்கேருந்து இங்கே D டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் D டிஸ்டன்ஸ். இது எவ்வளோ டைமில் கவர் பண்ணுதுன்னா TP டைமில் கவர் பண்ணுது. இந்த Q சார்ஜ் எவ்வளோ டைமில் கவர் பண்ணுதுன்னா TQ டைமில் கவர் பண்ணுது அப்படின்றதான் கொடுத்துருக்கூடிய டேட்டா. ஸோ நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ப்ராப்ளமை விஷுவலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ லெட்ஸ் ட்ரை டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாட் இஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ ஒரு சார்ஜ் Q P Q ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், மாஸ் மட்டும்தான் வித்தியாசம் இல்லையா? ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ Qன்ற சார்ஜ் யூனிஃபார்ம் ஃபீல்டு தானே, எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபீல்டு E தான், யூனிஃபார்ம் ஃபீல்டு. ஸோ Qன்ற சார்ஜை Eன்ற ஃபீல்டில் வைக்கும் போது FP ஃபோர்ஸ் இட் எக்ஸ்பீரியன்ஸ். சிமிலர்லி கேபிட்டல் Q சார்ஜ் ஆல்சோ ஹேவிங் ஸ்மால் Q எலக்ட்ரிக் ஃபீல்டு Eயில் வைக்கும் போது FQ இஸ் த ஃபோர்ஸ். ஸோ ரெண்டு பேரோட ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே QE QE both are going to experience same force. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா they are having different masses. ஸோ அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பாருங்கள். ரெண்டு பேருக்குமே என்னது நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணுங்கள். F is equal to ma தெரியும் இல்லையா? ஸோ ஆக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார் த சார்ஜ் P எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சார்ஜ் P மேலே? Q into E. ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma, மாஸ் ஆஃப் த சார்ஜ் P அண்ட் ஆக்சலரேஷன் வந்து AP. FP இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்?
FP இருக்க இடத்துல I can substitute QE. MP is the mass. AP நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? QE by MP ன்னு சொல்லி கிடைக்குமா? இது acceleration of for mass for charge P. அதே மாதிரி சார்ஜ் Qக்கு நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணுங்க. இதுக்கும் என்ன வரும்? FQ இருக்க இடத்துல what I can substitute? FQ இருக்க இடத்துல I can substitute Q into E. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதை எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு வந்து AQ என்ன கிடைக்க போகுது? QE by MQ ன்னு கிடைக்குமா? இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, even though they are having same experiencing same force, due to the masses MP, MQ ரெண்டுமே சேம் இல்லாதனால they are going to experience different acceleration. இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இதில் QE by MP, Q கான்ஸ்டன்ட், E கான்ஸ்டன்ட், MP கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இதுலேயே என்னது எல்லா டேர்ம்ஸுமே கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து what we can say is the acceleration which we are taking here is what? The acceleration which we got is constant. ஸோ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைனில் தான் சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகுது. ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது, டி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இது படிச்சிருக்கோம். தட் இஸ் ஒரு மாஸு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், தட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் மூவ் ஆச்சுன்னா நம்ம டிஸ்டன்ஸு என்ன ஆக்சிலரேஷன் இனிஷியல் வெலாசிட்டி ஃபார்முலா என்னென்னா S is equal to ut plus half at ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு தெரியும். இதில் யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி. பட் ஆனால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா? இந்த சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட். அப்போ யூ இருக்க இடத்துல 0ன்னு போடுங்க. S is equal to half at ஸ்கொயர் யூ லேவ். ஸோ ரெண்டு சார்ஜுமே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது? டி டிஸ்டன்ஸ். ஸோ S இருக்க இடத்துல டின்னு போடுறேன். ஓகே, அண்ட் half AP TP ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? TP டைமில் தானே கவர் பண்ணுது டி டிஸ்டன்ஸை. ஸோ டி டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் TP டைம், ஆக்சிலரேஷன் ஆஃப் சார்ஜ் P வந்து AP. ஸோ இதுலேருந்து TP ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும்? 2D by AP. ஓகே, அதே மாதிரி D is equal to half AQ TQ ஸ்கொயர். ஸோ TQ ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 2D by AQ. ஸோ நெக்ஸ்ட் வாட் we are having, ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போடுங்க. TP ஸ்கொயர் by TQ ஸ்கொயர் ரேஷியோ போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? டேர்ம்ஸ் will get cancelled. 2D is going to get cancelled. இது மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா AQ by AP will get. ஸோ T ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ரூட்டாக மாறிடும். கரெக்டாக? ஸோ ரூட் வந்துருச்சு. அண்ட் ஆல்ரெடி ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, ஏக்யூவோட ஆக்சலரேஷன் QE by MQ இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அண்ட் வாட் யூ வில் கெட் இஸ், இது என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும்? QE MP மேலே கொண்டு போங்க, ரூட் ஆஃப் MP by MQ which is option C. ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ப்ராப்ளம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வேணுன்றது, எந்த டாப்பிக்கில் எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, until then bye from Nagarajan. Bye.